அது மட்டும் இல்லாமல் 2011 சென்சஸ் எடுக்கும்போது சவுத் ஸ்டேட்ஸ், பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், அவங்களுக்கு சீட்டு குறையாது. அதையும் கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணியிருக்குது. சீட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக 50% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறத விட 50% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக வந்து நடக்கும். அப்போ உத்தரப்பிரதேஷ் 80 இருக்குன்னா 140 போகலாம், தமிழ்நாடு 39 இருக்குன்னா 51+ வந்து போகலாம். இப்படி தான் வந்து சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப ஸோ பீப்புள், பாப்புலேஷன், அதுக்கு எவ்வளோ எம்பி அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இதனால் வந்து நமக்கு வந்து சீட்டிங்க குறையுது, இல்லை அங்கே இன்க்ரீஸ் ஆகுது, அங்கே டிஸ்கிரிஷனரியாக பண்ணுறாங்க, இதில் எந்த இதுவும் கிடையாது. பிகாஸ் வி ஆர் பார்லிமெண்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நமக்கு வந்து இப்போ 50 வருஷமாக நான் 543 எம்பிஸை வச்சு தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவே ஒரு 850 மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் பீப்புளுக்கு நிறைய வந்து கவர்னன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வரும். பட்ஜெட் அலோகேஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி வந்து உத்தரப்பிரதேஷ் அதிகமாக கொடுத்தாங்க, பீகாருக்கு அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே ஈக்குவலாக தான் ஷேர் வந்துங்குது. ஃபினான்சியல் கமிஷன் வந்து அது கான்ஸ்டியூஷன் பாடி, அது ஷேரை வந்து பிரித்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. உங்கள் ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பாப்புலேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சோசியல் இண்டிகேட்டர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக ஒரு இன்சென்டிவ் இருக்குது. இல்லை புவர் ஸ்டேட்டாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு இன்சென்டிவ் இருக்குது. ஸோ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து நீங்கள் இப்படி நம்ம ஃபெடரலிசம் கான்செப்டில் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமில் தான் நம்ம போக முடியும் தவிர, இல்லை உனக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா உங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கு தரல, இது வந்து கான்ட்ரவர்சி வந்து இது தேவைப்படாது. பிகாஸ் நம்ம வந்து 2047 விக்சித் பாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறனால இந்தியாவோட ஸ்டேட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 ஸ்டேட்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது நீத்தி ஆயோக் வந்து சொல்லுது. அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரிக்காக நீங்கள் வந்து நிறைய பவர் ஹவுஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபிட்டல் சிட்டி தான் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்குன்னா அப்போ வந்து பெரிய ஸ்டேட்டுக்கு வந்து அங்கே தான் நீங்கள் பீப்புள் போக வேண்டியதாக இருக்குது. அதுவே நீங்கள் நிறைய ஸ்மால் ஸ்டேட்ஸாக பிரிச்சிங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கில் செட்டை பார்க்குறோம், இல்லை வந்து நெக்ஸ்ட் ஏஐ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்படி போகும்போது பீப்புள் அப்படிங்கிறது வெல்ஃபேர், கவர்னன்ஸ், இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது நடக்காது. பட் இது வந்து ஆஸ் அ பாலிட்டிக்ஸ் சைடில் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக, இல்லை சீட்டு குறையறனால நம்மளுக்கு ஏதோ வந்து பவரே போயிடும், இல்லை நம்ம வாய்ஸே போயிடும். ஃபெடரலிசம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் இருக்குது, உங்கள் வாய்ஸ் நீங்கள் எப்போவே கொடுக்க தான் போகிறீங்க. ராஜ்யசபாவில் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, லோக்சபாவில் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஈவன் சிக்கிம்லேருந்து ஒரு எம்பி வந்தால் கூட அந்த ஒரு எம்பியோட கன்சர்னை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கேட்டு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு வந்து 39லேருந்து யாரும் குறைக்க போகிறது இல்லை, இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறாங்க, ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் தான் பண்ண போகிறாங்க. இப்படி தான் வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒர்க் ஆக